ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஃப்ரீக்கி ஹாபிஸ் யூடியூப் சேனல். இது எபிசோட் நம்பர் 3. ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருந்த ஒரு எபிசோட். எப்படி ரொம்ப கம்மியான காசில் ஒரு ஒரு அக்வேரியம் ஃபிஷ் பாண்டை செட் பண்ணுறது, அதுவும் ஒரு பழைய யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் டப்பாவை எப்படி ஒரு பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்ற சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாண்ட் செட்டப் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எபிசோட் நம்பர் 1, எபிசோட் நம்பர் 2 ரெண்டுமே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த வீடியோ புரியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வித் நோ மோர் ஃபர்தர் டிலேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிலிக்கான் வச்சு அடைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் செக் பண்ணலாம், ஏன்னா இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு வாட்டி தண்ணியை ஃபில் பண்ணி செக் பண்ணிட்டோன்னா வில் பி ஃபைன். ஓகே, கழுவியாச்சு. கைஸ், தண்ணி விட போகிறோம் தெரிஞ்ச உடனே வர்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. வேறு லெவலுங்க, சீரியஸாக வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த கோட்டை தாண்டிடுச்சு. பார்ப்போம், ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இறங்குதா இல்லை அப்படியே இருக்குதான்னு தெரியும். இன்னொன்று இதை நான் அடைக்கலை கைஸ், இதை நான் அடைக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஹோல் இருக்கட்டும். ஏன்னா இன்கேஸ் மழை ஃபில் ஆனால் கூட ஒரு லிமிட் செட் பண்ண மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஃபைன், ஹாப்பி. இதுக்கு மேலே தண்ணி வெளியே போகுது. ஸோ தட் ஃப்ரைஸ் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இதோட வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்காக இதை நான் அடைக்கலை. கடன். ஸோ கைஸ், அந்த கோடு வந்துருச்சு. இதுக்கு மேலே நிறுத்திக்கலாம். ஸோ லீக்கேஜ் இருக்குமோ அப்படின்ற டவுட்டும் இருக்குது. இன்னொன்று, இதுக்குள்ளே தண்ணி போன தண்ணி வெளியே வருதோன்ற டவுட்டும் இருக்குது. ஏன்னா எங்கேயுமே இல்லை, எங்கே மட்டும் தான் காட்டுது. ஒரு 2 டிகிரி ஸ்லோப்பிங் இருக்குது. ஏன்னா அது வெளியே போகணும் அப்படின்றனால ஒரு 2 டிகிரிக்காவது ஸ்லோப் இருக்கும். அதனால் இங்கேருந்து உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த வெளியே வருதா அப்படின்ற டவுட்டாக இருக்குது. அது வெயில் வந்தால் தான் தெரியும். ஸோ ஹவெவர் நம்மளோட இது ரீச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எங்கேயுமே ஒட்டலை. ஸோ ஒட்டின வரைக்கும் இந்த லெவல் தான். ஐம் ஹாப்பி வித் திஸ். மார்க் பண்ணிக்குவோம். தாண்டி ஒரு 2-3 சென்டிமீட்டருக்கு இருக்குது, அவ்வளோதான். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் எவாப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனால் லீக் ஆச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் குறையுன்றதும் தெரியும். இன்றைக்கி ஃபுல் டே செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரொப்பியாச்சு. என்னடா வண்டியில் போயிட்டே பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ தண்ணியோட நேச்சுரல் என்ன சொல்கிறது, டீக்ளோரினேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மண்ட் லீஃப் வேணும். நாட் ஒன்லி ஃபார் டீக்ளோரினேஷன், பிஎஸ் லெவல் பேலன்ஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆல்மண்ட் லீஃப்காக நம்ம இப்போது தேடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோடய ஏரியாவில் ஆல்மண்ட் மரங்கள் நிறைய இருக்குது, பார்த்துருக்கேன். ஸோ இதோ ஒரு மரம் வந்துருச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு பழுத்த லீஃப் தான் வேணும், இல்லை எல்லாம் காஞ்சு போனதாக தான் கிடக்கும். ஸோ பழுத்த லீஃபுக்கு ஹைட்டு பத்தாது. அங்கே பார்த்தேன் மரம், பட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹைட்டாக குச்சி எதுவுமே இல்லை. இங்கே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க் ஃபர்ஸ்ட் க்ளோஸாக தான் இருக்கும் கோவிட்னால. இருந்தாலும் திறந்துருந்துச்சுன்னா அப்படியே ஒரு நப்பாசை. சரி பார்ப்போம், திறந்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் கைஸ், பார்க் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபைன், வேறு ஏதாச்சும் தேடுவோம். இங்கே ஒரு பாதாம் மரம் இருக்குது. ஆனால் பழுத்திருக்கிற மாதிரி லீவ்ஸ் எதுவுமே கீழே பார்க்க முடியல, எல்லாம் காஞ்சு போயிருக்கு. நல்லா பழுத்த ஒரு லீஃப்.
இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணியாச்சு கைஸ். இதனால் வந்து அப்படியே போடணுன்னு இல்லை, பிச்சு போட்டுக்கலாம். ஏன் பிச்சு போடணுன்னா இது உள்ளே போய் எப்படி டீகம்போஸ் ஆகும், இதோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே வரும். இன்னொன்று ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஈஸியாக போய் ஹைட் ஆகிக்கும். ஸோ எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இனி அப்படியே அள்ளி தூவ வேண்டியது தான். ஸோ கைஸ், ஆல்மண்ட் லீஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, தண்ணி வந்து என்ன சொல்கிறது, கண்டிஷனிங், நேச்சுரலாக கண்டிஷனிங் பண்ணும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, ஃபிஷ்ஷஸ் நல்லா ஹைடிங் ஸ்பாட்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3, தண்ணியோடைய பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணும். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நான் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இனியும் உங்களுக்கு காட்டப்படுறது என்னென்னா, நான் வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டீங்க. சீரியஸாக ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ட்ரிஃப்ட்வுட் செட்டப் கைஸ். ஸோ அந்த ட்ரிஃப்ட்வுடுமே அதில் போட போகிறேன், ஜஸ்ட் ஃபார் வாட்டர் கண்டிஷனிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டப் பண்ணியாச்சு. செட்டப் மீன்ஸ் ஒன்லி தண்ணி மட்டும் ஊற்றிருக்கோம், பாதாம் லீவ்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி வந்து ட்ரிஃப்ட்வுட் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ தண்ணி நல்லா கண்டிஷன் ஆகும். ஸோ ஒரு இதோட எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்பு. இதில் வந்து நான் இப்போ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் விட்டுருக்கேன், டக்வீட் தேடிட்டுருக்கேன். அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக போடுவேன். உள்ளே மின்ட் வச்சுருக்கேன், நிறைய பானைகள், என்னோடய யூஸ் பண்ண அக்வாரியமில் இருந்த பானைகள் எல்லாமே ஃபார் வாட்டர் சைக்கிளிங்காக. தாமரை செடி வச்சுருக்கேன், வலிஸ் நிறையா வச்சுருக்கேன், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். முக்கியமாக இந்த ஃபில்டருங்க, இது வந்து இந்த ஃபில்டருக்காகலாம் நான் செலவே பண்ணலை. வீட்டில் இருந்த பழைய ஒரு பவர் டச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்ட்ரு எப்படி பண்ணேன்றதை தனியாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டாக போடுறேன். கண்டிப்பாக தான் முக்கியமான வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காஸ்ட் கட்டிங்காகும், வாட்டர் சைக்கிளிங்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கைஸ், ஸ்டே எக்ஸைட்டட். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு ஃபார் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.